கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். மார்க்கின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 20-23 பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து அத்திமரத்தை சபித்தார் நம்ம முந்தா நேற்று பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு என்னன்னா, மறுநாள் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏசு கிறிஸ்து சிஷுலா வழியாக போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறத பார்க்குறாங்க. பேதுரு நினைவு கூர்ந்து ஏசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாங்க, ரபி இதோ நீங்கள் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டுன்ட்டு. அப்போ ஏசு கிறிஸ்து சொன்னது என்ன தெரியுமா? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக எங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாங்க. இது தேவனில் எப்படி விசுவாசமா இருக்குன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த அத்திமரம் பட்டு போனதை நீங்க நினைக்கிறீங்க, ஆனா இந்த மலையை பார்த்து நீங்க சொன்னபடியே நடக்கும்ட்டு நீங்க தேவனை விசுவாசிச்சீங்கன்னா, சந்தேகப்படாமல் விசுவாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயத்துக்காக நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு விசுவாசம் வேணும். அதாவது அநீதியான காரியங்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது, நல்ல காரியங்களுக்கு நீ ஜெபம் பண்ணும்போது சந்தேகப்படாமல் தேவனத்தில் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. மலையே பெயர்ந்து போகணும், உங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்காம இருக்காமா? கண்டிப்பாக கர்த்தர் பதில் தருவார். தேவனுக்கு விசுவாசம் ஆயிருங்க, அவர் இசத்தின்படி வாருங்க. இதுவே இன்றைய நற்செய்தி முடிந்தாகட்டும்.